वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् आग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यन्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं कूजन्तं राम रामेति मधुरं मुद्राक्षरम् ஆருஹ்ய கவிதா சாக்கா வந்தே வால்மீகி கோகிலம். ஸ்ரீராமாயணம். வனவாசத்துக்கு கிளம்புன ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர்கள் தமசா நதி கரையில இரவு தங்குறாங்க. தம் பின்னாடியே வந்த அயோத்தியாவாசிகளை எப்படியாவது திருப்பி அயோத்தியாவுக்கே அனுப்பிடணும்னு சுமந்திரர்கிட்ட சொல்லி இரவோட இரவா தன் தேரை அயோத்தியா வரைக்கும் போற மாதிரி போய் கங்கை கரைக்கு போய் அடைஞ்சிடுறான். ஸ்ருங்கிபேரபுரம் அடையிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அங்க தன்னுடைய ஆத்ம சமசகாவான பல நாள் சகோதரனை போல ஒரு நண்பன் குஹனை சந்திக்கிறாரு. ஸ்ருங்கிபேரபுரத்தை வேடர்கள் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அந்த வேடர் குலத்தலைவன் குஹன். குஹனுக்கு ராமர் மேல அளவு கடந்த அன்புண்டு, அதையும் தாண்டி பக்தியும் உண்டு. விஷயம் கேள்விப்பட்ட ராமா, அந்த அயோத்தியாவை விடு, இந்த ஸ்ருங்கிபேரபுரமே உன் நாடுதான், நீயே இங்க ஆட்சி பண்ணு, உனக்கு என்ன கைங்கரியம் வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன், நாங்க இருக்கோம் உனக்காக அப்படின்னு சொல்லி இங்கேயே தங்க சொல்லி விண்ணப்பிக்கிறார் குஹன். குஹாவன் பக்தியால நான் ரொம்ப மெச்சிட்டேன். இன்றுல இருந்து நாங்க அண்ணன் தம்பி மொத்தம் 4 பேர் இல்ல, உன்னோட சேர்த்து 5 பேர்னு சொல்லி குஹனையும் தன் தம்பியா சேர்த்துக்கிறாரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே குஹனோட தங்கிடுறாரு. ராமபிரான் ஒரு மரத்தடியில சயனிச்சுக்க பக்கத்திலேயே சீதா பிராட்டியும் சயனிச்சுக்கிறாங்க. ஆனா லக்ஷ்மணனுக்கு ஒரு பொட்டு தூக்கம் இல்லை. இவங்களையே சுத்தி சுத்தி வராரு. என்னடா லக்ஷ்மணன் தூங்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல குஹப்பெருமான் லக்ஷ்மணனையே சுத்தி சுத்தி வராரு. என்னடா நம்ம சக்கரவர்த்தி தூங்க மாட்டேங்கிறாரேன்னு அவங்க ராஜாவை அந்த ஊர் மக்களும் சுத்தி சுத்தி வராங்க. ஆக மொத்தம் ராமரையும் சீத்தையும் தவிர்த்து அன்னைக்கு இரவு அங்க யாருமே தூங்கல. மறுநாள் காலை விடியுது. இப்போ ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர்களை கங்கை கரையை தாண்டி அக்கறையில கொண்டு போய் விடணும். அந்த பொறுப்பை குஹன் தானே எடுத்து தன் படகுல அமர்த்தி வைக்கிறாரு. படகுல கூட்டி போறப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீத்தை கிட்ட எப்படி திரிவிக்ரமாவதாரத்துல பெருமாள் காலை தூக்க வானத்துல இருக்க சத்தியலோகத்தை கிழிச்சிட்டு தன் திருவடி போச்சு, அந்த திருவடிக்கு எப்படி பிரம்மா தன் கமண்டலத்துல இருந்த தீர்த்தத்தால திருமஞ்சனம் பண்ணாரு, அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை எப்படி சம்பு தன் தலையில தாங்கி அதை பிரிச்சு விட்டு அது எப்படி பூமிக்கு கங்கையா வந்துச்சுங்கிற கங்கோத்பத்தி கதையை சீத்தை கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. பெருமாள் பிராட்டி இளைய பெருமாளை சித்திரகூடத்துல இறக்கி விட்டு குஹன் தன் நாடு திரும்புறாரு. இந்த பக்கம் அயோத்தியால ராமர் தன் கண்ணற்ற தூரத்துல தெரியறாரான்னு பாத்துக்கிட்டே இருந்த தசரத சக்கரவர்த்திக்கு அவரோட பார்வை ராமரோடையே போயிடுச்சு. கௌசல்யாய கூப்பிட்டு, எனக்கு இதுக்கு மேல யாரையும் பார்க்க முடியல கௌசல்யா, என்ன புடிச்சுக்கோன்னு சொல்றாரு. தசரத சக்கரவர்த்தியும் அப்படியே சொர்க்கலோகத்துக்கு எழுந்தருளிடுறாரு. உடனே வசிஷ்டர், பரதா ஒரு முக்கியமான வேலை, நீ உடனடியா அயோத்தியா கிளம்பி வரணும்னு ஒரு ஓலை எழுதி அனுப்புறாரு. குரு எழுதின ஓலையை பார்த்துட்டு வந்த பரதாழ்வானுக்கு ஒரே ஆச்சரியம். ராமபிரானோட திருவயோத்தியா இருந்த அயோத்தியா இப்ப வெறும் அயோத்தியாவா இருக்கு. அயோத்தியானா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத இடம் அப்படின்னு அர்த்தம். சீதையோட ராமர் இருந்தப்போ அது திருவயோத்தியா இருந்தது. எல்லாருக்கும் அது மேல ஒரு ஆசை இருந்தாலும் யாராலையும் சண்டை போட்டு அதை ஜெயிக்க முடியாது. இப்போ அது வெறும் அயோத்தியா இருக்கு. எல்லாராலையும் ஜெயிக்க முடிஞ்சாலும் அந்த அளவுக்கு இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு சோகம் இருந்தது. ஒவ்வொரு செய்தியும் கேட்க 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 பரதன் ஆழ்ந்து சோகத்துல போயிடுறாரு. முதல்ல அப்பாவான தசரதருடைய மறைவு, பின்ன ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போயிட்டாரு, அதுக்கு காரணம் தனக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கணும்னு சொன்னப்போ துயரத்துக்கு இதுதான் முடிவு அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கே போயிட்டாரு. பரதாழ்வானுக்கு புரியல, தன் விதியை சொல்லி நொந்துக்கிறதா இல்ல தன் தாயை சொல்லி நொந்துக்கிறதா, தான் இருக்கிறதால தானே தன் தாய் கேட்டாங்கன்னு தன்னையே சொல்லி நொந்துக்கிறதான்னு புரியல. உடனே மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டுக்கிட்டு தன் அம்மா 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லா படை பரிவாரத்தோட ராமர் போன திசையை நோக்கி சுமந்திரரோட போறாரு. ஸ்ருங்கிபேரபுரம் அடைஞ்ச பரதன் எதிர்கரையில வேடர்களோட நின்ன குஹனை பார்த்து, யார் இவர்னு சுமந்திரரை கேட்கிறாரு. சுமந்திரர் 1000 யானையோட பலம் கொண்டவன், இந்த கங்கை ஆத்துல இருக்கக்கூடிய எல்லா படகுகளுக்கும் அதிபதி, உன் அண்ணன் ராமன் தனக்கு இவனும் ஒரு தம்பின்னு அங்கீகாரம் பண்ணவர்னு சொன்ன உடனே பரதன் உருகி போய் குஹன் முன்னாடி நிக்கிறாரு. குஹனோ பரதன் மேலையும் அயோத்தியா மக்கள் மேலையும் தீராத கோபத்தோட இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் ராமரோட இருக்கவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு பரதன் முன்னாடி நிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் அங்கீகாரம் பண்ணிக்கிறாங்க. எப்பவுமே 2 பக்தர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க முதல்ல பேசக்கூடியது சமீபத்துல என்ன உற்சவம் நடந்தது, பெருமாள் எப்படி ஏறி இருந்தாருங்கிறது தான்.
இப்படி ரெண்டு பக்தர்கள் குஹனும் பரதனும் சந்திச்சப்போ பெருமாள் எப்படி வந்தாரு, எங்க தங்கி இருந்தாரு, என்ன சொன்னாரு, என்ன சாப்பிட்டாருன்னு விசாரிக்கிறப்போ குஹன் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெருமாள் இங்கேயே எங்களோடயே ஓரிரவு தங்கியிருந்தாரு. முன்னாள் நான் சமர்ப்பிச்ச அமுத அவரு அமுது பண்ணாம சீதா பிராட்டி கிட்ட கொடுத்து மறுநாள் அமுது பண்ணாரு. ஏன்னா தாயாரோட அனுகிரகம் வேணும்னு ஒரு தத்துவத்தை காமிச்சாரு. இந்த இடத்துல இந்த கட்டாந்தரையில தான் அவர் சயனிச்சிருந்தாரு. இந்த இடத்துல அந்த பொன் பொடி இருக்கே அந்த இடத்துலதான் சீதா சயனிச்சிருந்தாங்கன்னு சொன்ன உடனே பரதன் கண்ணுல தண்ணிய விட்டு, எப்படி இருந்த மகாராஜா மாதிரி இருந்த ராமர் இந்த கட்டாந்தரையில சயனிச்சாரா, மகாலட்சுமி சீத்தை இந்த தரையில சயனிச்சிருந்தாங்களான்னு சொல்லி அன்னில இருந்து ஆடை ஆபரணங்கள் தரிக்கிறது இல்லைன்னும், ராமரை போலவே ஜடாபாரம் தாங்கி மான்தோல் மரவுரி சாத்திக்கிறதாகவும் விரதம் எடுக்கிறாரு. ராமபிரானுக்கு சயனோத்சவம் பண்ணி மறுநாள் சுப்பிரபாதம் பண்ணி தன் படகுல அமர்த்தி அந்த கரையில சித்திரக்கூட்டத்துல கொண்டு போய் இறக்கி விட்டத குஹன் சொல்ல, பரதனும் தன்னோட தாயார் மூவரும் எல்லாரும் கிளம்பி சித்திரக்கூடத்துக்கு போறாங்க. தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி ஒரு பெரிய படை பரிவாரம் வர்றத உணர்ந்த லக்ஷ்மணன் மேல ஒரு மரத்துல நின்னு யாரு வரான்னு பாக்குறாரு. ராமா, நேரா இங்க வா, பரதன் மொத்த படையோட நம்மளை நோக்கி வரான் அப்படின்னு சொல்ல, ராமர் வரட்டுமே, நம்ம பரதன் தானேன்னு சொல்றாரு. அண்ணா, எதுக்கு பரதன் படையோட வரான், அவன் நம்மளை தாக்குறதுக்கு தான் வரான் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ல, ராமர், உனக்கு அயோத்தியா வாழணும்னு ஆசையா இருக்கா, நான் வேணா பரதன் கிட்ட சொல்லி உன்னை ராஜாவாக்கிட்டுமான்னு கேட்க, அது லக்ஷ்மணனோட நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. என்னதான் நம்ம பெரிய பக்தனா இருந்தாலும் இன்னொரு பக்தனை பத்தி குறை பேசக்கூடாதுன்னு ராமர் சொல்லாம சொல்லி காட்டுறாரு. பரதன் நேரா வந்து பெருமாளை சேவிக்கிறாரு. தாயார் மூவரும் சீதா பிராட்டி காட்டுல கஷ்டப்படுறத பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. பல நாள் கழிச்சு தம்பி பரதாழ்வான பாக்குற ராமர் ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷத்துல, பரதா, மந்திரிகள் பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்கிறியா, விஸ்வாமித்திரரை விட்டுறாத, அவரை மாதிரி ஒரு நல்லவர் நமக்கு கிடைக்க மாட்டாரு, வசிஷ்டரை மறந்துடாத, அவர்தான் நம்ம குலகுரு, நம்ம சபையில பல மகனியர்கள் உண்டு, அவங்க வார்த்தைகள் எல்லாத்தையும் மதிச்சு நடந்துக்கோ, கைகேயி அம்மாவை மறந்துடாதன்னு பல நல்ல உபதேசங்கள் பண்ணி வைக்கிறாரு. அப்போதான் பரதன், அண்ணா, நான் இன்னும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல, நான் பண்ணிக்க மாட்டேன், நீங்க தான் ராஜா, நீங்க தான் சக்கரவர்த்தி, நீங்க தான் இந்த நாட்டை ஆள்றதுக்கு உரித்தானவர், நீங்க தான் வந்து பண்ணிக்கணும்னு கெஞ்சி அழறாரு. ஆனா ராமர், இல்லப்பா, நான் பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணிதான் ஆகணும், என்னால வர முடியாதுன்னு புரிய வைக்கிறாரு. கூட வந்த மந்திரி சபையில இருந்தவங்க எல்லாம், ஒருத்தர் போயிட்டாருன்னா அவங்களுடைய வார்த்தை அதுக்கு மேல மதிப்பு கிடையாது, இதுக்கு மேல நீ பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாட்டுக்கு வந்துருன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் திருடவிரதனான ராமர் அதை ஏத்துக்கல. ஜாபாலி மகரிஷி தன் பட்சத்துல இருந்து ஒரு பக்கம் அப்படி போய் ஒரு நாஸ்திகனை போல என்ன ஆத்மா, என்ன சத்தியம், என்ன அசத்தியம், அவ்வளவுதான், இங்க சொர்க்க நரகெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ராமா பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதையும் மறுத்து ராமர் தன் கருணையோட வெளிப்பாடா ஒரு விஷயத்த பண்றாரு. அவருடைய ஆசிரமத்துக்குள்ள போய் தன்னுடைய திருவடி நிலைகளை லக்ஷ்மணரை எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த திருவடி நிலைகள் மேல ஏறி நின்று அதை அனுகிரகம் பண்ணி பரதாழ்வானுக்கு கொடுக்க, பரதாழ்வான் அதை தலை மேல தாங்கி வைக்கிறாரு. என்னது இது, பெருமாளை கேட்டு வந்தா பெருமாள் தன் திருவடி நிலைகளை கொடுக்குறாரு அப்படின்னா, பெருமாளோட திருவடி நிலைகளுக்கு சட்டாரின்னு பேரு. அந்த திருவடி நிலைகளை பார்த்தோம்னா அது ஒரு ஆதார பத்மம், அதுக்கு மேல அர்த்த பத்மத்து மேல இருக்கும். அந்த திருவடியே ஒரு கிரீடம் போல இருக்கும். ஆச்சாரியார்கள் சொல்ற வழக்கம் ஒண்ணு உண்டு, பெருமாள் திருவடி நிலைய தலைய தாங்கிறதுக்கு ஒருத்தன் தலை குனிஞ்சான்னா அவன் நிமிந்தா வானம் இடிக்கும்னு. அப்படி வாழ்க்கையில வளர்த்தி விடக்கூடியது பெருமாளோட திருவடி. இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, படைத்தல் அழித்தல்னுங்கிற சுழற்சி இல்லாத பரமானந்த வைகுண்டத்துக்கு கூட வழிகாட்டக்கூடியது பெருமாளுடைய திருவடி நிலைகள் தான். அதனால அவ்வளவு பெரிய பெருமாள் திருவடி நிலைகளை பரதனுக்கு அருளப்பாடு பண்ணியிருக்காரு. கிடைச்ச திருவடி நிலைகளை கொண்டு போய் நந்தி கிராமத்துல வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி பரதாழ்வான் நாடாண்டுட்டு வர்றாரு. ராமரோட ராஜ்யத்துல கூட தப்பு நடந்து அதை கேள்விப்பட்ட மாதிரி கதைகள் இருக்கு. ஆனா ராம பாதுகை ஆண்டப்போ எந்த விதமான தவறோ தப்போ நடக்கவே இல்லை. உண்மையா சொல்லணும்னா பரதனுக்கு எப்படி ராமர் நாட்டை ஒப்படைச்சிட்டு போனாரோ அதை விட 10 மடங்கு அதிகமா விருத்தி பண்ணி திருப்பி ராமர்கிட்டயே கொடுக்கிறாரு. அந்த ராமருடைய திருவடி நிலைகளுக்கு பல்லாண்டு பாடி அமைவோம். யதிராஜோ விஜயத்தே.